சிறுதுளி, கோவை மாநகராட்சி மற்றும் பிஎஸ்ஜி குழுமம் இணைந்து காந்தி மாநகர் ஓடை சீரமைப்பு திட்டத்தை தொடங்கியது. உங்கள் கழிவை கவனியுங்கள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிறுதுளி கோயமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் நீர்நிலைகள் புனரமைப்பு, மழைநீர் சேகரிப்பு, மரக்கன்றுகள் நடுதல், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. கோயமுத்தூரின் முக்கிய நகர்ப்புற நீர்வழித்தடங்களில் ஒன்றான காந்தி மாநகர் ஓடை காந்தி மாநகர் காவல் நிலையம் அருகே தோன்றி ஃபன்மால், பிஎஸ்ஜி மருத்துவமனை, உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக சுமார் 13.5 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இறுதியில் இருகூர் ஏரியில் கலக்கிறது. நகரின் மழைநீர் வடிகால் அமைப்பை மற்றும் நீர்வள மேலாண்மையில் இந்த ஓடை முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக கழிவுநீர் கலப்பு, திடக்கழிவுகள் கொட்டப்படுதல், ஆக்கிரமிப்பு, தாவரங்கள் வளர்ச்சி மற்றும் ஓடையின் கரைகள் சேதமடைதல் போன்ற காரணங்களால் துர்நாற்றம், நீரின் தரம் குறைதல், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் கீழ்மட்ட நீர்நிலைகளுக்கு அச்சுறுத்தல் போன்ற பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து கோயமுத்தூர் மாநகராட்சி, பிஎஸ்ஜி குழுமம் மற்றும் சிறுதுளி இணைந்து ஓடையை புனரமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. முதல் கட்டமாக 3.5 கிலோமீட்டர் நீளப்பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திடக்கழிவுகள் மற்றும் வண்டல் அகற்றுதல், கரைகளை வலுப்படுத்த இயற்கை மரங்கள் மற்றும் தாவரங்கள் நடுதல், இயற்கை சார்ந்த நீர் சுத்திகரிப்பு முறைகள் அமைத்தல் மற்றும் நீர்த்தரத்தை தொடர்ந்து கண்காணித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் மூலம் நீரின் தரம் மேம்படுதல், துர்நாற்றம் குறைதல், திடக்கழிவு கொட்டுதல் தடுக்கப்படுதல் மற்றும் நகரின் பசுமை வளம் அதிகரித்தல் உள்ளிட்ட நீண்டகால சுற்றுச்சூழல் நன்மைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புனரமைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக உங்கள் கழிவை கவனியுங்கள் என்ற பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று ஜிவி ரெசிடென்சி பகுதியில் நடைபெற்றது. ஓடைகள் மற்றும் நீர்நிலைகளில் திடக்கழிவுகளை கொட்டுதலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். நீர் மாசுபட்டால் ஏற்படும் நீர்த்தரக்குறைவு, துர்நாற்றம், நீர்வாழ் உயிரினங்களின் பாதிப்பு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் கழிவுகளை பொறுப்புடன் அகற்றுதல் மற்றும் நகர்ப்புற நீர்வழி தடங்களை பாதுகாப்பதில் பொதுமக்களின் பங்களிப்பின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் கிரிபிரசாத், கோயமுத்தூர் மாநகராட்சி ஆணையர் திரு கட்டா ரவி தேஜா, பிஎஸ்ஜி சன்ஸ் அண்ட் சேரிட்டிஸ் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன், சிறுதுளி நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன், சிறுதுளி அரங்காவலர்கள், ஸ்டேரிங் கமிட்டி மற்றும் அஃபெக்ஸ் கமிட்டி உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஓடை சுத்தம் செய்யும் பணியில் பங்கேற்றனர். காந்தி மாநகர் ஓடையை பாதுகாப்பது என்பது ஒரு ஓடை சீரமைப்பு திட்டம் மட்டுமல்ல, கோயமுத்தூரின் நீர்வளத்தை பாதுகாத்து நிலையான சுற்றுச்சூழலை அடுத்த தலைமுறைக்கு வழங்கும் ஒரு மக்கள் இயக்கமாகும். நிகழ்ச்சியில் பேசிய சிறுதுளி நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன், நகரின் ஓடைகள் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாக்க பொதுமக்கள், கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டுமென அழைப்பு விடுத்தார். Also do one container baby.
ட்ரை பண்ணுறேன். சிறுதுளி அமைப்புல வேஸ்ட் வைஸ்னு ஒரு வெர்டிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதில் கன்வீனராக இருக்கேன். அண்ட் இன்னொரு பெருமை பிஹெச்டி டெக்கினுடைய அலுமினி, நான் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அலுமினி அசோசியேஷன் ஆல்சோ. இது ரெண்டு சேர்ந்து வி ஆர் ஒர்க்கிங் அவுட் ஹியர். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சிறுதுளி பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நிறைய குளங்கள் குட்டைகள் எல்லாம் தூர்வாரி நல்ல தண்ணி எப்படி கொண்டு வந்து சேர்த்துறதுன்னு கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே பேசின மாதிரி நல்ல தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் சுவேஜ் வந்துருச்சு. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. கவர்மெண்ட்னால தனியா வந்து எந்த விதமான எஃபர்ட்டும் எடுக்க முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதையும் மீறி அதாவது கை கடங்கவும் போயிடுச்சு பிரச்சனை. அதுக்காண்டி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ பிஎஸ்டி அது சிறுதுளி பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸா இதில் சுவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில டெக்னாலஜிஸ் வெரிஃபை பண்ணிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிஎஸ்டியில் தே ஆர் செலிப்ரேட்டிங் த சென்டினரி செலிப்ரேஷன். ஸோ 1926 to 2026 இந்த இயரில் சோஷியல் இம்பேக்ட் வர்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நேச்சுரலி அவங்க சிறுதுளி தான் கேட்பாங்க, இங்கே நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ சிறுதுளியில் அவங்க கேட்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ண ப்ராஜெக்டே இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் போர்வெல் போட்டு எடுத்து என்னவும் பண்ணுறோம். ஆனால் போர்வெல்லுக்குள்ளே எவ்வளோ மோசமான தண்ணி இருக்குன்னு யாருக்குமே தெரியும். கீழே அக்விஃபயர் சொன்னாங்க, அதுக்குள்ளே தான் தண்ணி இருக்குது, அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பெரிய பெரிய டேங்க். அந்த சூவேஜ் பூரா அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்குது. இன்னும் மோசமான நிலைமை இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இன்னைக்கு கேன்சர் சென்டர் தான் பெருசாக ஓப்பன் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒன்று முக்கிய காரணம் வந்து சுவேஜ் தான். சுவேஜிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் உள்ளே போய் இறங்கி இருக்கக்கூடியது. உருமானம்பாளையத்தில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஈகோலிங்கிறது ஃபீக்கல் கோலிஃபார்ம் மனித கழிவு. அது எவ்வளோ இருக்கணும்னா 0 இருக்கணும் குடிதல் இல்லை. கண்டிப்பாக மனித கழிவு நம்ம உட்கொள்ள மாட்டோம். ஆனால் அங்கே வந்து 0 இருக்க இடத்துல 80,000 இருந்துச்சு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது அவ்வளோ வருஷம் அப்படியே தேங்கி கிடக்கிறோம். ஸோ அங்கே ஓரளவுக்கு ரெமிடியேஷன் பண்ணி ட்ரையல்லாம் பார்த்தோம், நல்லபடியாக போயிருக்கு. அந்த நம்பிக்கையில தான் இப்போ பிஎஸ்டி கூட சேர்ந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோம். இது பிஎஸ்டியோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை பற்றி யோசிச்சிருக்க முடியாது. ஏன்னா இதில் ஆகக்கூடிய செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒன்று, அது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும். என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலான்னு திட்டம் பண்ணணும். அதில் அதுக்கு தான் இந்த டீசல்ட்டிங் அண்ட் பண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடு அந்த பண்டெல்லாம் ஒழுங்காக இருக்கும். லாஸ்ட் 1 மந்த்தாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸுங்க. அதாவது க்ளீன் பண்ணி டீசில்ட் பண்ணி பண்டெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. இது போக நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு 25ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம் ஒரு ஆல்கே பேஸ்ட் ரெமிடியேஷன். அதாவது ஜிவி ரெசிடென்சிலாம் நிற்கவே முடியாது, அவ்வளோ ஸ்மெல்லு. நாற்று இந்த ரோட்டில் எங்கேயுமே நிற்க முடியாது, ரைட் ஃப்ரம் பன்மால்லேருந்து இந்த கடைசி வந்து. அந்த ஸ்மெல்லை அவுட் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கேயும் இல்லை, இன்னும் ஃபர்தர் நார்த்து காந்தி மாநகர் வழி போனீங்கன்னா எல்லா பக்கம் இருந்து சுவேஜ் உள்ளே வந்துட்டு. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆல்கே பேஸ்டு என்சைம் ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்களே, டெக்னிக்கல் சப்போர்ட் எங்கே இருக்குது, எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காங்க, இவ்வளோ தெரிஞ்சதை வச்சு பண்ணிட்டு இருந்த எவ்வளோ நாள் தான். ஸோ பிஎஸ்சி கூட சேர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து இன்டர்னலாக அவங்க தான் வேலிடேட் பண்ணுறாங்க ரிசல்ட்ஸை. என்னென்ன இது பண்ணலாம், எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வேலிடேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இதுக்கேன்னு இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சென்டர் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தும் போது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே தான் போகும் செலவு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிளீனிங் டீசில்டிங் பண்ணிட்டு அப்புறம் நியூஆல்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் இன் ஃபார் இந்த ஃபென்சிங் கம்ப்ளீட்டாக போடுறோம் இந்த என்டையர் ரோடுங்க. ரைட் ஃப்ரம் இதுலேருந்து ஃபன்மால்லேருந்து இந்த கும்பகோணம் ஸ்ட்ரீட் வந்து ஃபென்சிங் போட்டு யாரும் குப்பை உள்ளே போடாமல் இருக்கு. இப்போ நீரை சுத்தம் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்துட்டோம். இந்த திடக்கழிவு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க, பிளாஸ்டிக் பாட்டில் வந்துட்டே இருக்கு. இங்கே போய் பார்த்து நின்னீங்கன்னா பார்த்து அந்த பிரிட்ஜு கடையில் கொஞ்ச நேரம் கேமரா வச்சுருந்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அதுக்கும் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கணும். இன்னும் கூட ஆசை இதுலேருந்து பேசாமல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு ஃப்ளோ இல்லை, இதில் நிறைய பக்கம் பண்ணுறாங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். இதான் முடிஞ்சா ஏதாவது இது மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணால் தான் அந்த சுவேஜை தொடும்போது அதுக்கு ஏதாவது பிரயோஜனம், 4 காசு இருந்தால் தான் 4 பேர் ஸ்டார்ட் அப்ஸ் வருவாங்க. இந்த சுவேஜை ட்ரீட் பண்ணுறதுக்கு சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கெல்லாம் நாங்கள் டிசைன் வச்சுருக்கோம், ஸ்மால் இது வந்து கார்பரேஷன் செய்யறதையும் மீறி அடிஷ்னலாக கூட சப்போர்ட் பண்ண தான் முடியும். இது செய்யறதுக்கு பிஎஸ்சி மாதிரி நிறுவனங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இது இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் நாங்களால செய்யவே முடியாது, சிறுதொழில்களை பண்ண முடியாது. டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க, பணமும் கொடுக்குறாங்க, கூட இருந்து வேலை செய்ய வேண்டியது எங்கள் பொறுப்பு. இதை பண்ணலன்னா அப்புறம் பிரயோஜனம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் as well as because சிறுதொழில் is always working with lot of people. The center of excellence வந்துருச்சுன்னா ப்ராபப்ளி இன்னொரு இது எப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணி வேற ஒரு டெக்னாலஜி எல்லாம் வருது, அதை வெட் பண்றது. இது பேஸ் பண்ணி ஒரு சிம்போசியம் உனக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை 31 பிஎஸ்ஜி ஐடெக்ல. அந்த சிம்போசியம் we are getting expert speakers from the country who have worked on sewage treatment, and we'll have an exhibition of vendors who are also working on sewage treatment. ஸோ யார் வந்தாலும் அது தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு. அண்ட் சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிற மாதிரி இந்த காலேஜில் நடத்துறது இப்போ பக்கா சிம்போசியம் வித் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இங்கே லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பப்ளிக் ஹூ ஆர் பொல்யூட்டிங் தி வாட்டர் பாடிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அது பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் வந்துருச்சுன்னா எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா யார் வேணும்னாலும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் அணுகி அவங்க ஊரில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒரு தீர்வு காணும். இப்போ டீசென்ட்ரலைஸ் ட்ரீட்மெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே முடியுமோ ட்ரீட் பண்ணிக்கிறது, எல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட் தலையில் கட்டுறது தான். அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வேறு வேறு டெக்னாலஜி தான், ஒரே டெக்னாலஜி எல்லா பக்கமும் பண்ண முடியும். சில இடங்களில் வெட்டி வேறு நட்டுவிட்டாவே ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுது, சில இடங்களில் அது வந்து சுண்டப்பாளையத்தில் பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் இந்த மாதிரி டோசிங் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டோசிங் வேறு டோசிங் வேறு ரேஷியோவில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இருக்குது. இது எல்லாமே எங்களுக்கு தெரியாது. நான் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர், எங்கள் டீம்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுது சிறுதொழிலில். என்னன்னா அதுக்கு சொல்லி தர்றதுக்கு யாருன்னா இப்போ ரொம்ப ஆர்வமாக பிஎஸ்சி ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்காங்க. பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ், பிஎஸ்சி ஐடெக், பிஎஸ்சி டெக் எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் வந்து எங்களுக்கு சொல்லி தர்றாங்க எப்படி பண்ணால் எது ரைட்டு எது தப்பு. ஸோ இனிமேல் அவங்கள கேட்காம எதுவுமே பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் will be provided by பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்ஸ் as well as regarding sewage treatment. வேறு கேள்வி இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.